ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காடை 65 தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 காடை நான் வந்து வாங்கியிருக்கேன். அவங்களே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து சுத்தம் பண்ணி கழுவிக்கணும். நான் வந்து அதுக்கு வந்து மஞ்சத்தூள், சால்ட் உப்பு நான் சேர்த்துக்கிறேங்க. கல்லுப்பு இல்லைனால சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், சால்ட் உப்பு போட்டு நல்லா பரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பல் பூண்டு நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து ஒரு 3 துண்டு சின்னதாக நான் எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து நல்லா தட்டிடலாம். ரொம்ப நைஸாகவும் நம்மளுக்கு தட்ட தேவையில்லை. இந்த மாதிரி குறகுறப்பாக நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஜேபி சிக்கன் 65 பொடி தாங்க வாங்கியிருக்கேன். வந்து 10 ரூபா பாக்கெட்டில் 2 வாங்கியிருக்கேங்க. நான் 2 பாக்கெட்டுமே வந்து நான் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து இந்த சிக்கன் 65 பொடியிலே வந்து உப்பு கலந்து தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கப்புறமா நான் 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் நான் சேர்த்துக்கிறேங்க காரத்துக்கு. இதுக்கப்புறம் வந்து நல்லா நம்ம வந்து ஒரு 4-5 வாட்டி வந்து நல்லா நான் அலசி எடுத்துட்டேங்க காடை வந்து. இப்போ வந்து நான் காடை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த காடை வந்து நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்து செஞ்சதை இப்போ தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு வாட்டி செஞ்சப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லை, அவ்வளோக்கு வந்து ஒரு மாதிரி ரத்த கவுள் அடிக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. நான் எவ்வளோ வாஷ் பண்ணி இது பண்ணி சுத்தம் பண்ணி பண்ணாலும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ கூட இந்த காடையை வந்து இப்படி பண்ணுறத வந்து பார்த்தா எனக்கு இது காடை மாதிரியே தெரியல. இதை கூட சைனாவில் கூட சாப்பிடுவாங்க. பார்ப்போம், நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன வந்து சொல்கிறீங்கன்னு, நான் நினைக்கிறதா சொல்கிறீங்கன்னா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா பெரட்டியும் வந்து வச்சுருங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அரை பழம் எலுமிச்சை பழத்தை வந்து நான் சாரை பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. இதையும் நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 லிட்டருக்கு கடலை எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். அடுப்பு சிம்லேயே வச்சு வந்து நான் காயட்டும். அதுக்குள்ளேயும் வந்து காடை நம்ம வந்து ஊற வச்சிடலாம் நல்லா. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு காடையை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். எண்ணெயை ரொம்ப நல்லா அதிகமாக காய வச்சுட்டேன். அதனால நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், அடுப்பு எரியாமலே எண்ணெய் எப்படி கொதிக்குதுன்னு. அந்தளவுக்கு வந்து எண்ணெயை நான் வந்து காய வச்சுட்டேன். காடை வந்து நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் அலசும் பொழுதே எனக்கு அதை வந்து பார்க்கும் பொழுதே ரொம்ப பழசு மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து உயிரோடு இருந்து நம்மளுக்கு வந்து வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தா கூட அதை அவ்வளோ பளிச்சு நல்லா இருந்திருக்கும். எனக்கு வந்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நான் அலசும் பொழுதே அது ரொம்ப ஒரு மாதிரி கொலன்னு பழைய கடையாக தான் இருந்துச்சு. நானும் சரின்ட்டு நல்லா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா அதையும் அலசிட்டு ஒரு 4-5 வாட்டி நல்லா நான் வந்து அலசிட்டேன் தண்ணி ஊற்றி. அதுக்கப்புறமா சிக்கன் பொடி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் போட்டு பரட்டி அதையும் வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சாச்சு. என்னன்னு தெரியல, பொரிச்சு சாப்பிடும்பொழுது அது அப்படியே ஒரு மாதிரி சரியான ஒரு வாடை. அதுலேருந்து சுத்தத்துக்கு சாப்பிடவே முடியல. பையனும் சாப்பிடல, பொண்ணும் சாப்பிடல, நானும் சாப்பிடல. அப்படியே 5 காடையும் அப்படியே போயிட்டு பக்கத்து வீட்டில் வந்து ஜிம்மி இருந்துச்சு. ஜிம்மிக்கு வந்து அப்படியே போட்டுட்டோம். சரி, அந்த அக்கா கீழே போட வேணாம், சரி ஜிம்மிக்கு வந்து கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து அப்படியே வந்து கொடுத்துட்டோம். அது அப்படியே யாருமே சாப்பிடல. எண்ணெய்த்துல நல்லாவே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்த காடை கூட இப்படி கிடையாது. அது ஒரு கவுள் மாதிரி அடிச்சு அவ்வளோதான். மற்றபடி வந்து சிக்கன் எப்படி அது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது வந்து சுத்தமத்துக்கு நல்லாவே இல்லை. அப்படியே வாடை வந்து அப்படியே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுன்னா நல்லாவே இல்லை. அது வந்து பையனும் தொடல, பொண்ணும் சுத்தமே சாப்பிடல. அப்படியே நானுமே சாப்பிடல. சும்மா நான் பிச்சு தான் சாப்பிட்டேன். அதுக்கே எனக்கு அப்படியே கொமட்டிக்கிட்டு வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் காடை இந்த மாதிரி பொரிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சுமல் வந்துச்சா இல்லைன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.